ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மகிமை 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 செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிற வாயில திறந்து அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறாரு. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் உருவாக்கினவர், சதா காலங்களில் நம்மை ஆண்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. அந்த தேவனை கண்களை மூடி எழுதின் ஆழத்திலிருந்து ஓ மகிமை 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 செலுத்துகிறோம். மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்க 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 என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஓ எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஹalleluya 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 ஹalleluya. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. ஆஹா என்ன அதிசயம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை. உன்னதங்களில் அவரை போற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறாரு. அவர் நம் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார். தேவனையே அவர் நம்மோடு பேசும்படியாக நம்மை மத்தியில் அவர் அசைவாரம் கொண்டிருக்கிறாரு. தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து நாம் எண்ணிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான கிரிகளை செய்கிற தேவன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரையே நமக்காக தந்தளினவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா கண்களை மூடி அவரை நோக்கி ஓ ரபல துனமா ஷகத ரப கபரல துனமா எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை துதிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இதற்காக இவர்களின் துதியை சொல்லும்படியாக இந்த கால வேளையில் எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று பிள்ளையே அவர் செய்த நன்மையை நினைத்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த கால வேளையில் நாம் வந்திருக்கிறோம். எல்லா வாய்ப்பிடத்திலிருந்து ஓ மகிமை 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 ஆண்டவரே. நாவியில் அசைவாடிட காரீரை போல் நாடுவே. கத்தராவியில் அசைவாடிட காரீரை
உணர்ந்து உணர்ந்து அவரை நாம் பிடிக்க வேண்டும். அவரை நாம் பிடிக்க வேண்டும் என்று அவரை போல அழகுள்ள தேவன், அவரை போல அன்புள்ள தேவன் உலகத்துல ஒருவரும் கிடையாது. உலகத்துல ஒருவரும் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்பது எந்த அளவுக்கு இருதயத்தை நாம் அவருக்கு முன்பாக நாம் எல்லா கண்களை மூடி சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா எங்கும் நம்மோடு சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா எங்கும் நம்மோடு Yeah.
நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்கிறது. இந்த கால வேளையில அவருடைய அன்பை ருசிப்பதற்காக அவர் நல்லவராக வாழ்நாள் முழுவதும் ஓடி இருந்து கொண்டு வருகிறார் என்று நாம் நினைத்து அவரை துதிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி இருந்ததின் ஆழத்திலிருந்து உனக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்க. உன் சத்தத்தை உயர்த்து, உன் சத்தத்தை உயர்த்து. உனக்கு இருக்கிற இந்த பலத்துடையோ என்று வேணும் சொல்கிறது. நீ பலவீனனா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நீ பலவானதா இருக்கிறாய். பலம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பலத்தை பார்க்காதீர்கள். இருக்கிற எந்த அளவுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். எல்லா அர்ப்பணிப்போடு கண்களை மூடி 7 மாதம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார்கள் அல்லவா? இந்த 8ஆம் மாதத்துல ஆண்டவர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா? இந்த கரங்களை பிடித்து கண்ணின் மணி போல ஒரு கரங்களில் நம்மை தாங்கி வழிநடத்தி ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா? என்ன உடைய அன்பை உணர்ந்து உணர்ந்து எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து கொஞ்ச நேரம் உன்னடிகளை ஆண்டவருக்கு உன்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். முகத்தை அல்ல, உன் இருதயத்தை, உன் இருதயத்தை தேவனிடத்திலே எல்லா கண்களையும் மூடி அவரை நோக்கி உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், பிடித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் பிடித்திருப்பேன். காற்றில் புறாவின் சத்தம் கேட்கிறதே,
காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று தாளக்குயில் காலம் இசைக்கிறதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று அதிகமாக காரியங்களையும் முறையில் இந்த நேரத்தை வீணடிக்கிறார். எங்களுக்கு நீ திருவை பாராட்டி தொடர்ந்து இந்த பிரச்சனை தேசத்தை ரட்சிக்க சபைகளை ஆசீர்வதிக்க சபைகளை ஒரு எடுப்புதல் உண்டாக்கட்டும். துதிக்கிற ஜனங்கள் பெருகும்படியாக சத்தியத்திற்கு கீழ்படியக்கூடிய ஜனங்கள் பெருகும்படியாக வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆயத்தங்கள் உண்டாக்கக்கூடிய எங்களுக்கு முக்கியமாக கட்டணங்களை ஒன்று எல்லா தேவ மனுஷர்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக எல்லா மக்களையும் வச்சு ஒரு மனுஷனும் கற்றுக்கொடுத்து எல்லாருக்காகவும் நம்ம தேசத்து தலைவர்கள் நினைக்கிறோம். அவர்களை வச்சு அவர்களுக்கு வந்து தேசத்தை நடத்துகிற கட்டாலே செம்மையானபடி நடத்துவது நல்ல கடற்கிறார்கள் நாமக்காக சங்கீதம் 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்.
அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களுடனே பேசி தமது உக்கிரத்தினாலே அவர்களை கலங்கப்படுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இருப்பு போலால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கோபம் கொள்ளாமல் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை செய்யுங்கள். காலத்தை அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியம். கைகளை தட்டி உற்சாகமாக இன்றைக்கு நம்ம சங்கீதம் 2:8 என்னை கேளு, அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகவும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, என்னை கேளுங்க, நான் என்ன பண்ணுவேன், ஜாதிகளை சுதந்திரமாக தருவார், பூமியின் எல்லைகளை ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் தருவார். அல்லேலூயா. நாம் கேட்கும் போது பெற்றுக் கொள்வோம் என்பதை நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்னு சொல்றாரு, நம்ம கேட்கணும், ஆண்டவராக இயேசுவை கேளணும், என்ன பண்ணணும், கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாஇருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணல, என் நாமத்தினால எதுவுமே கேட்கல, இப்ப கேளுங்க, சந்தோஷம் நிறைவாக்கும்படி என்ன பண்றீங்க, அதை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம், நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கிறோமா என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிஞ்சிருக்கோம். 1 யோவான் 5:15 வாசித்து பார்த்திருக்காங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15 அப்ப நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதும் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தை நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்க வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு, நான் எதை கேட்டாலும் அது சித்தத்தின் படி கேட்கணுமா. அது சித்தம் இல்லாம கேட்கும் போது சில நேரம் வாய்க்கலாம், சில நேரம் வாய்க்காமே போகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. படிக்கிற பசங்க கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க,
படிக்காமலே நாங்க என்ன பண்ணினோம், பாஸ் பண்ணிட்டோம் சொல்லுவாங்க. ஹalleluya. நான் 10th படிக்கும்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்ப ஏற்று கொள்ளல. ஒரு இந்துவா இருக்கும்போது எனக்கு எங்க வீட்டு கீழே ஒரு பிள்ளை சொன்னாங்க, என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஏசப்பா பாஸ் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு. நானும் கேட்டேன், ஏசப்பா இப்படியாவது நான் என்ன பண்ணிடணும், பாஸ் ஆயினேன் ஏசப்பா அப்படின்னு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் தெரியுது அப்படின்னா இல்ல. வசனம் எழுதிருக்கு, குதிரை 24 ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தராலே வரும். அப்ப பரீட்சைக்கு நாம என்ன பண்ணணும், ஒழுங்கா படிக்கணும். படிச்சதா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஞாபகத்துல கொண்டு வருவாரு. அப்ப என்ன பண்ண முடியும், அதுல நம்ம பாஸ் பண்ண முடியும். ஹalleluya. அப்ப எது வேணாலும் கேட்டலாம்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா, கேட்க முடியாது. ஹalleluya. அப்ப அவருடைய சித்தத்தின் படிதான் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஹalleluya. வாலிப பிள்ளைங்க கேட்பாங்க, இந்து பையனையும் அல்லது முஸ்லிம் பையனையும் இயேசுவை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணம் செய்ய வேண்டும் கேட்பாங்க. ஆனா அது ஆண்டவருடைய சித்தமா இல்ல. அத சொல்றாரு, அந்நிய யுகத்துல என்ன பண்ணாத நீ மாட்டிக்காதன்னு சொல்றாரு. அந்நிய யுகத்துல பிணைக்கப்படாதிருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் தேவனுடைய சித்தம் கிடையாது. அவருடைய விருப்பம் எதுவோ வேத வசனம் தான் அவருடைய சித்தம். ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு செய்கிறவங்களா இருக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. அதுதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:16. நாம் எதையாகி நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹalleluya. அப்ப அவருடைய சித்தத்தின்படிதான் நான் கேட்கிறேன். ஹalleluya. ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயம் எனக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணலாம், ஆண்டவர்ல நம்ம வேண்டிக் கொள்ளலாம். முதலாவது பாத்தீங்கன்னா அவங்க சித்தம், அப்படி சித்தத்தின்படி நான் வேண்டிக் கொள்ள வேண்டுமானால் நான் என்ன வேண்டிக் கொள்வது என்று நீங்க கேட்பீங்களான்னா, வசனம் இருக்குது, முதலாவது நீ ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருடைய சித்தம். ஹalleluya. இரண்டாவது பாத்தீங்கன்னா நீ ஆரோக்கிய சுகமா இருப்பது அவருடைய சித்தம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா மற்றவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து வாழ்வது அவருடைய சித்தம். நான்காவதா பாத்தீங்கன்னா அவருக்கால் எழுப்பி பிரகாசிப்பது அவருடைய சித்தம். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா மறுமையில அவனோடு அல்லது அவரை எடுத்துக் கொள்ளப்படுவது அவருடைய சித்தம். ஹalleluya. இதெல்லாம் அவருடைய சித்தமா இருக்கிறது. ஹalleluya. முதலாவதா பாத்தீங்கன்னா நாம் ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருடைய சித்தம். என்னாகும் 24 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹalleluya. அப்ப நாம ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவருடைய விருப்பமும் கூட. 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. யாபேஸ் யாரு, அவர் பிறக்கும் போதே துன்பத்தோட பிறந்தார். அதனால அவங்க அம்மா என்ன பேர் வச்சாங்களா, துக்கத்தின் மகன் சொல்லி அவருக்கு யாபேசின் பேர் வச்சாங்க. அவருக்கு எல்லா செல்வம் செழிப்பும் இருக்குது. ஆனா அவர் துக்கத்தோட பிறந்ததுனால அவருக்கு யாபேஸ் பேர் வச்சாங்க. ஆண்டவரை நோக்கி அவரை ஜெபிக்கிறாரு பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை சுத்தப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் சொல்லி ஜெபிக்கிறார். ஹalleluya. நீங்க என்ன பண்ணீங்க, முதலாவது என்னை ஆசீர்வதிங்க. இது தேவனுடைய சித்தம். அதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப அவர் சித்தத்தை அழிச்சு அதை யாபேஸ் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. தேவரீர் என்ன பண்ணுங்க, என்ன முதலாவது என்னை ஆசீர்வதிங்க. இரண்டாவது எல்லை என்ன பண்ணீங்க, பெருக பண்ணுங்க. மூன்றாவது உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரும் என்ன பண்றது, ஜெபிக்கிறாரு. அதை ஜெபித்தது ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை கேட்கிறாரு. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பட்டிருக்கிறார். அப்ப
ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம கேட்கணும், நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, நாம் ஆரோக்கிய சுகமாய் வாழ்வது அவருடைய சித்தம். அல்லேலூயா. இது 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 5-6 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த எசேக்கியா ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா, யூதாவின் ராஜாவா இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறாரு பாருங்க. 5வது வசனத்துல, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவரை போல் ஒருவரும் இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுல அவருக்கு முன்னா இல்லையா, அவருக்கு பின்னும் இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை விசுவாசம் உள்ள நல்ல ஒரு தேவ மனுஷனாகவும் நல்ல ஒரு ராஜாவாகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. வசனம் எழுதப்பட்டிருக்க 6வது வசனத்துல, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிறாரு, வசனம் எழுதிப்பட்டிருக்கு. அவர் கர்த்தரை விட்டு என்ன பண்ணலையா, பின்வாங்கி போகலையா, அவரையே சார்ந்து இருந்தாரா. கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணாரா, கை கொண்டு நடந்தாரா. எவ்வளவு நல்ல ஒரு ராஜா பாருங்க. அல்லேலூயா. வசனம் அவரை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அவர் போல ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கு யாருமே பரட்டியா. அந்த அளவுக்கு வேதமே அவருக்கு குறிச்சு சாட்சி சொல்லுது. ஆனா அவருக்கு பார்த்தா கேன்சர் வியாதி வந்தது. அல்லேலூயா. இதை 20 அதிகாரம் 1-6 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்போது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ வந்து உங்கள் வீட்டு காரியங்களை ஒழுங்கப்படுத்தும், நீ பிழைக்க மாட்டி மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றாரு, இறந்து போயிருந்தீங்க, இந்த வியாதியில அவ்வளவுதான் உங்களோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீர்க்கதரிசி. அப்படி சொன்ன உடனே பாருங்க 2வது வசனத்துல, அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுகமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அப்ப செத்து போயிடுவோம் சொன்ன உடனே அவரால் தாங்கிக்க முடியல. நான் உமக்கு முன்பா நான் உண்மையாதான ஆண்டவரே இருந்தேன், எனக்கே இந்த வியாதி, நான் ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல மறிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அவரை அழுது இருக்கிறாரு. வசனம் சொல்ல அவர் மிகவும் அழுதாராம். அவர் அழுது கொண்டு இருக்கும் போதே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனத்துல, ஏசாயா பாதி உச்சத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ உன் கண்ணீரை, இதோ உன்னை குணமாக்குவேன். முந்தல் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 6வது வசனம், நான் உன் நாட்களுடைய 15 வருடங்களை கூட்டுவேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியா ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தவர் தான். ஆனா அவரு ஆண்டவர் நினைக்கிறாரு பாருங்க, அவர் அழுதுக்கு அப்புறம் நீங்க சுகமாய் வாழ்வது அவருடைய சித்தமா இருக்கிறதுனால அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை எசேக்கியா என்ன பண்ணாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டாரு. அவரை கேட்டதுனாலதான் சொன்னாரு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாட்களோட நான் என்ன பண்ணுவேன், 15 வருஷத்தை நான் என்ன பண்ணுவேன், கூட்டி தருவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப இவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்திருப்பாங்க, ஆண்டவருடைய சித்தம், சுகமா வாழ்வது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து வாழ்வது அவருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி
என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஏன் அவங்களுடைய இருதயம் களி கூர்ந்தது? ஏன் அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது? அதுக்கு முன்பாக அவங்க தலை குனிந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில காணப்பட்டது. ஒரு பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை இல்லாத நிமித்தம் அவங்க சத்தத்துக்கு என்ன பண்ணாங்க? மன வடிவு உண்டாக்கினாங்க. ஒன்று சாமி 1 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். அவங்க எப்படி மன வடிவு உண்டாக்கினாங்க பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவர் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வார். இவர் அவளை மனமடிவாக்குவார். அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார். அல்லேலூயா. அப்ப ஒரு தலை குடிச்ச ஒரு வார்த்தை தான். அவங்களுக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அன்பா நேசிக்கிற ஒரு கணவன் இருக்காரு. அவங்க வாங்க பிடிக்கும் போது கூட என்ன பண்றாங்க? அண்ணனுக்குதான் அதிகமா கொடுக்குறாங்க. அப்படி இருந்தோம் அவங்க வாழ்க்கையில ஒரு தலை முனைவு ஏற்பட்டிருக்கு. எந்த தலை முனைவு? அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாத ஒரு தலை முனைவு தான். அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை நோக்கி செபிக்கிறாங்க. அடியாலை என்ன பண்ணீங்க? மறவாம நினைத்தவர்களுன்னு சொல்லி செபிக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சு எனக்கு என்ன பண்ணீங்க? ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கப்பா, நான் என்ன பண்ணுவேன்? நான் தலைக்கு வந்து வாழ்வேன். நான் ஒண்ணும் இல்ல, மலடி இல்ல, என்ன மலடின்னு சொல்லித்தானே இவ என்ன மனமடிவாக்குறா, என்ன அவ்வளவு வேதனைப்படுத்துறாரு. நான் இவளுக்கு முன்பா தலை குறிச்சு நான் நிற்கிறேனேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எவ்வளவு அழுது செபிச்சு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்ன பண்ண? இது தேவனுடைய சித்தம். நீ தலை குனிவா மற்றவங்களுக்கு முன்பாக தலை குனிச்சு வாழணும்ன்றது அவருடைய சித்தம் இல்ல. தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புகிறாரு. அப்ப அவளோட ஜெபத்தை தேவன் கேட்டு என்ன பண்றாரு? ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த ஆண் பிள்ளை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியால் விளங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதா பாத்தீங்கன்னா, அவருக்காக நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கு, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, குஷ்ட ரோகிகளான 4 பேர் ஒளிமத்த வாசல்களே இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாப்பிட வேண்டியதென்ன? 4வது வசனம், பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்போது சீரியருடைய ராணுவத்துக்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி 5வது வசனம், சீரியருடைய ராணுவத்துக்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஏன் இந்த இடத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 குஷ்டரோகிங்க எங்க போறாங்க? சீரியரோட ராணுவ இருக்கிற அந்த பாளையத்துக்குள்ள போறாங்க. ஏன்னா தேசத்துல பஞ்சம் உண்டானது. என்ன அந்த ஒரு பஞ்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24, 25 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சீரியாவின் ராஜாவாகிய பெனால் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டால் அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்பனை பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார். அல்லேலூயா. தேசத்துல என்ன பண்றாங்க? ஒரு யுத்தத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க முற்றுகை போட்டாங்க. அது நிமித்தம் என்னாச்சு? தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த பஞ்சம் பாத்தீங்கன்னா, ஒரு கழுதையோட தலை 80 வெள்ளிக்காசு போச்சுன்னா, புறாக்கு போடுற அந்த தீவனம் 5 வெள்ளிக்காசுக்கு ஒரு படி கூட கிடையாது, அது கார்படியா. அது என்ன பண்ணுச்சா? கார்படி பயிர் கூட 5 வெள்ளிக்காசு. அப்ப அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு. அந்த இடத்துல என்னாச்சு? பஞ்சம் உண்டாச்சு.
இந்த பஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அப்ப ராஜா வந்து அங்க உலாவி இருக்கிறாரு. அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 2 பெண்கள் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. ஒருத்தி சொன்னாங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா, இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம், இந்த குழந்தைய உன் குழந்தைய ஆக்கி நம்ம திங்கலாம், நாளைக்கு என் குழந்தைய ஆக்கி திங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, பேசி வச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தைய தின்னுட்டாங்க. அடுத்த நாள் மற்றொரு குழந்தைய திங்கிறதுக்கு பாக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய ஒழிச்சு வச்சுட்டாங்க. இதை என்ன பண்ணாங்க, இந்த கேஸ் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பண்றா இவ, எனக்கு என்ன பண்ணுங்க, அவ குழந்தைய தார் சொல்லுங்க, நான் ஆக்கி தரேன்னு சொல்லி நிக்கிறான். இப்படி கேட்டவனே ராஜாக்கு என்ன ஆச்சு, ஒரே வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. வசனம் சொல்ற அவங்க சட்டைகளை கிழிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப புலம்புனாங்க. அவங்க புலம்புனதா இல்லாம அவர் என்ன பண்ணாரு, எலிசா தீர்க்கதரிசிய கொலை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிய என்ன பண்றாரு, எலிசா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அவர் அதை தீர்க்க தரிசனமா அங்க சொல்றாரு. அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு கைலாங்கு கொடுக்கிற அந்த பிரதானி சொல்றாரு. அப்போது ராஜாவுக்கு கைலாங்கு கொடுக்கிற பிரதானி, ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதில்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவர், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. இப்ப என்ன பஞ்சம் உண்டாச்சு, அந்த பஞ்சம் உண்டானதுனாலதான் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. வேலை கொடுப்பாங்களா அந்த காலத்துல, கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவோம், ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். எதாவது பஞ்சம் இல்லாத டைம்னா வந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுப்பாங்க, ஏதோ ஒண்ணு அவங்க போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, ஆகாரம் கிடைக்காத பட்சத்துல, தேசத்துல பஞ்சம் இருக்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, சீரியா கிராமத்துக்குள்ள அவங்க போறாங்க. இப்ப வந்து பாருங்க, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுகல் வாசலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சீரியரின் ராணுவத்தை விட்டு ரதங்களின் இறைச்சலையில் குதிரைகளின் இறைச்சலையில் மகா ராணுவத்தை இறைச்சலில் கேட்கப்படுகிறதால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்திய ராஜாக்களில் நமது விரோதமாக கூடி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தாங்கள் பாளையத்தை அவர்கள் இருந்த பிரகாரம் அழித்து தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல 4 பேர் போறாங்க. அங்க நடக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இவங்க நடைய ராணுவத்தோட நடையை போல என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க கேட்க பண்ணினாராம். அங்க கேட்க பண்ணினது நிமித்தம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ பெரிய ராஜாக்கள் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரவேலின் யூதாவின் ராஜா எசேக்கியா என்ன பண்றாரு, சரியா ராஜா என்ன பண்றாரு, கொண்டு வந்துட்டாங்க நமக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த பாளையத்தை விட்டே ஓடி போயிட்டாங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யறாரு. 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னாடி மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து குடித்து அங்கிருந்து வெளியே பொண்ணியும் வஸ்திரங்களை கொண்டு போய் ஒழித்து வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணலாம், திருப்பி போயிருக்கலாம். ஆனா அவங்க நின்று யோசிக்கிறாங்க. 1வது வசனத்துல, பின்பாருங்கள், ஒருவருடன் நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா, நற்செய்தியை அறிவிக்கும் நாளா.
இந்த இந்த வசனத்தை இன்னைக்கு படிச்சா என்ன இருக்கும்? எப்படி வரும்? இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாளைக்கு படிச்சோம்னா இந்த நாள் அப்ப ஒவ்வொரு நாளும் நாம என்ன பண்ணணும்? நற்செய்தியை அறிவிக்கிற நாளாக கருதி நாம என்ன பண்ணோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்களால் நாம இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிப்பது. இவங்க நினைச்சிருந்து அவங்க என்ன பண்ணலாம்? அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே ஓடி இருக்கலாம். ஆனா இது காலம் இல்ல. நம்ம மௌனமா இருக்கிறது இது காலம் இல்ல. நாம என்ன பண்ணணும்? இந்த செய்தியை நாம என்ன பண்ணணும்? ராஜாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. அப்ப நாமளும் இந்த காலத்துல அமைதியா இருக்கிறது இது காலம் அல்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அல்லேலூயா நம்ம வேறு ஸ்தலங்களில நம்ம என்ன பண்ணலாம்? போகிற வழியில நமக்கு அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஜனங்கள் எங்கும் ஆயத்தம் உள்ளவர்களா தான் இருக்கிறாங்க. ஆனா நாம தான் என்ன பண்ண மாட்டோம்? வாயை திறக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகக்கார விட தேவனுடைய ஜனங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பாவத்துக்குள்ளாக தேவ ஜனத்தை தான் பிசாசு என்ன பண்றான்? இழுத்து கொண்டு போறான். அப்ப அந்த நேரத்துல நீ கரெக்டா ஆண்டோடைய வார்த்தையை நீ பேசுவீங்கன்னா அவங்க அந்த பாவத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? விலகி இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரால இயேசுவின் அன்பை அவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. நான் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கு எடுக்கிற மெசேஜ் என் கூட ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்பா அங்க என்ன செய்தின்னு இப்படி கேட்டு எங்களுக்குள்ள என்ன பண்ணிப்போம்? நாங்க பேசிப்போம். சில நேரங்களை பாத்தீங்கன்னா அவங்க தவறு செஞ்சிருந்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, நான் இதை தவறு செஞ்சுட்டேன், நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது மற்றவங்களுக்கும் ஒரு ஜாதியாருக்கு மாத்திரம் அந்த ஒரு வார்த்தை தேவைப்படல, கர்த்தரை அனைத்தவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை தேவைப்படுகிறது. அப்ப நாம சொல்லும் போது அவங்க அந்த பாவத்துல இருந்து விலகி ஆண்டவராகிய இயேசுவை என்ன பண்ணுவாங்க? பிடிச்சுப்பாங்க. அல்லேலூயா. ஸ்கூல்லயும் சரி, நம்ம வாழ்ற பகுதியிலயும் சரி, நம்ம கூட பழகிறவங்களும் சரி, நம்மளால ஏற்று மட்டும் என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லலாம், அறிவிக்கலாம். இது ஆண்டவருடைய சித்தம். நீங்க சொல்லி பாருங்க, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல அளவில்லாம நிறைக்கிறத உங்களால உணர முடியும். ஏன்னா நான் உணர்ந்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தை நான் பேசும்போது தேவ பிரசனத்தை உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ பிரசனை என்ன பண்ணும்? நம்ம விதைக்கு அறுவடைக்கு ஒரு காலம் இருக்குது. நம்ம விதைக்க ஒரு நாள் என்ன பண்ணோம்? அது முளைச்சி எழும்போம். நிச்சயமா அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசுறது நிமித்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்காக இவங்க ஜெபிப்பாங்க, நமக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தை பேச ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், அப்ப நாம கிட்டதான் வந்து நிற்பாங்க. அப்ப நாங்க ஜெபிக்கும் போது நம்ம அவர்களுக்காக ஆண்டவர் வார்த்தை நம்ம பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்குள்ள பலப்படுவாங்க, திடப்படுவாங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புறார். இது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அண்டாவதா பாத்தீங்கன்னா மறுமையில அவரோட எடுத்துக் கொள்ளப்படுது அவருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அவருடைய வீட்டுல அகஸ்டர் ராஜா சொல்றாரு, ராஜா எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தை பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ற ஒரு மனுஷனே அப்படி கேட்பானா, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானாதி வானங்களும் கொள்ளாதவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நாம நிற்கும் போது, நாம அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? பூமி எல்லைகளை நமக்கு சுதந்திரமாகவும் அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை என்னை ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன் என்று சொன்னார்.
யாருக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ கேட்டு தரமாட்டாரு, வர மாட்டார. எதுக்கு தருவாரு, எது தரமாட்டாரு. தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். இப்ப ஒரு குடும்பம் எடுத்துனாங்க, நிறைய பிரச்சனைகள் உள்ள இடம், நிறைய தேவைகள் நிறைய அந்த குடும்பத்துல கணவன் மனைவி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒருவர் சரியா புரிஞ்சுட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை ஒருவர் சரியா புரிஞ்சு அந்த குடும்பம் நிறைய குடும்பங்கள் விலகி போறதுக்கு காரணம், பிரிஞ்சு போறதுக்கு காரணம், சிதறிக்கப்பட்ட காரணம் என்னன்னா அதுக்காக தெரியவில்லை. ஒருத்தன் விழுந்தா ஒருத்தர் ஏற்றி தூக்கி யார் வந்து விடலாம், நிறுத்துறேன் என்று சொல்லுகிறவன் விடாத எச்சரிக்கையா என்று சொன்னார். அப்ப ஒருவர் தாண்டி ஒருத்தர் வாழக்கூடிய இடம் இல்லையா? அது போல அவருடைய வாழ்க்கை எதை கேட்டா அவர் தருவார், எது தரமாட்டாரு என்ற அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்திருந்தார். நம்ம ஜபங்கள் நூற்றுக்கு 100 பலன். பிடிக்காத ஒண்ணு கேட்டா எந்த குடும்பத்திலும் பிரச்சனை தானே. எனக்கு பிடிக்கல, அதை நான் செய்யணும்னு சொன்னேன். எதிர்க்க முடியாத கேட்டா கூட அவங்க உள்ள சொல்லணும். யாரு பிறக்கும் போது உள்ள ஒரு நிலையில அவங்க குடும்பம் எல்லாவற்றையும் நல்லா இல்லை. ஆனால் அவனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அவன் கூட பிறந்த எல்லாரையும் விட மேல. ஏன்னா தேவனை அறிந்திருந்தார். தேவன் எதை செய்வார் என்பதை அவன் புரிந்து அவன் கேட்டதை நாம அவர் அறிஞ்சிருக்கார், சரியா புரிஞ்சிருக்கார். நம்ம கேட்கிறது கற்று நிச்சயமா கேட்போம், தேவ சித்தத்தின்படி பெற்றுக்கொள்வோம். தேவ நாம இதுதான் தாரக மந்திரம். கேட்கணும், தேவ சித்தத்தின்படி பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய நாம மகிமைப்படும். இதை நாம அர்ப்பணிப்போம். நிறைய காரியங்கள் ஒரு தொழுநோயாளிகள், குற்றவாளிகள், குறை உள்ளவர்கள் தான் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்வார்களானால் ஒன்றாக நீ நான் தொழிலாளர்கள் போல குறை உள்ளவர்களாக வாழ்ந்து நீங்க நிறைவுள்ளவர்களாக குறை உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருமே நம்மளே சொன்னார். எழுதிட்டாங்க வந்து கர்த்தருடைய மகிமை ஏன் உதிச்சது மேல இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும். அப்ப வெளிச்சம் யார் மேல இருக்கு அவங்க மேல உதிக்கிறானா அவங்க அனந்த பேதையா இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கினாரு, பெருமினமா இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கினாரு, பைத்தியங்களை போல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கினாரு. ஏன்னா இந்த கொண்டுதான் இந்த பூமி ஆட்சி
கொஞ்ச நேரம் அமைதியா தேவ சமூகத்துல உட்காந்து மற்றவங்களை விட நான் எதனால விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மளோட மேல நம்ம நாம ஆரம்ப நிலையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கள் வந்த நிலை பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா 7 வித்தியாசம் 8வது ஒரு உயரத்துக்கு வந்துருக்கிறோம். ஆனா அதுல பாதாளத்துக்கு இருந்த மாதிரி நம்ம மேல வந்தது மற்றவங்க மேல தூக்கி விடலாம், மேல தூக்கி விடலாம். மற்ற கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வேலை யாருக்குன்னா இப்ப தேவ வார்த்தை யாருக்கு சொல்லி வார்த்தை வளமை இல்லை. வார்த்தை ஒரு புது ஒழியாது, வானமும் ஒழிவு பெறும். வார்த்தை ஒழியாது, அது மாறாது, அது என்னைக்கும் நிறைவேற்றக்கூடியது, அது அற்புதங்களை செய்யக்கூடியது, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த வார்த்தை உணர்வுதான். அப்ப மற்றவங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் நீ நினைச்சீங்கன்னா மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவ வார்த்தைகளை நேரத்தில் நாம் செய்த தப்பு நமக்கு செய்யக்கூடிய வேத வசனங்கள் நமக்கு முன்பாக வரும்போது தான் அதை நமக்கு உணர்ந்து நாம் செய்து தப்பு என்பதை உணரக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு. அவ என்ன சொல்லணும், நாம எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது, பக்காய்க்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நாம மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் கட்டாயம் சொல்லுவோம், கேட்போம், பெரிய காரியங்களை செய்வோம். மற்றவர்களை சங்கீத தியானத்துக்காக நன்றி. சாட்சி நேரம், சாட்சி இருந்தா எதுக்காக சாட்சி? இன்னும் கத்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நன்றி. கத்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த 2 நாட்களுக்கு முன்பாக ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்சவங்க முக்கிய பழகுவாங்க ஆசிரியர்கள், அவங்களும் சரி பக்கத்தில் இருக்காங்க அதுக்குள்ள எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாதைகள், எத்தனையோ பிரச்சனைகள் அவங்க நடந்துருக்காங்க. அவங்க எல்லாவற்றிலும் மேலே வர்றதுக்கு அவங்க பிடித்து கொண்ட ஒரு தரம்லாம் இயேசுவின் தான். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் குடும்பம் நிலை அதிலிருந்து தாண்டி வந்தாங்க. தானே அந்த குடும்பத்துக்கு வேறு ஆர்வம் இருக்கணும். இடையில கூட அவங்க மகன் இறந்து போயிட்டாங்க. பொங்கல் பஸ் கேள்விப்பட்ட போது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் பெரும் கவலையாகவும் இருந்தது. ஆனால் ஒரு அம்மாவுங்க ஃப்ரெண்டு, அவங்க நல்லா பழகுவாங்க. அம்மாவுக்கு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா சரி அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆக போகிறாங்க, அவங்க ரொம்ப பழகுவாங்க, அது மாதிரி இருந்தாலும் அவங்க இந்த செய்தி கேட்கிறோம். அவங்களுக்கு குடும்பங்களுக்கு ஒரு ஆரம்பிக்கிறது. அதே போல எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சந்திச்சு அவரும் போட்டு வச்சிருக்காரு. வீட்டுக்கு போகிற வழியில் இருக்காங்க. ரொம்ப கிடக்கத்திரமா அது தொடர்ந்து வாக்கிங் போவார், பண்ணுவார், உழைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவரும் இப்படி ஏன் சொல்லணும்னா நம்ம நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலே இல்லை, அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லைன்னு நினைக்கும் போது, ஆனால் ஒருத்தங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒருத்தங்களுக்கு எல்லாமே இருக்கு. 2 பேருமே எனக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி, அது ஒரு யோசனையாக இருக்கு. அப்போ நம்மளாம் இருக்கிறோமே, இது அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையா இருக்கு.
ஏன் அப்படின்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக என்ன பண்ணிச்சு, நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு நாள் முன்னாள் முன்பவே எனக்கு ஒரு உடம்பு ஒரு பெயினாக இருந்தது. ஒரு மாதிரி டைட்டாக ஒரு சோர்வாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. நானும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூக்கிறது எப்பயுமே வளர்க்கணும். ரொம்ப முடியலன்னா அன்கண்டிஷன் போகிறோம்னா பர்சன்ட் தான், அவ்வளோதான். இங்கேதான் பார்க்கணும். தொடர்ச்சியாக நானும் என்ன பண்ணேன், நைட்டு எனக்கு அன்னைக்கு முழுக்க அந்த இரவு முழுக்க எனக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாம் உருவப்படுத்துறாங்க. நான் ஹாலில் படிக்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு விஷயம் எதாவது நாளைக்கு வர முன்னாடியே ஒன்றுக்குள்ளேயே ஒரு விஷயம் ஊருக்குள்ளேயே இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம்னு தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி வழியாகுது. அப்படியே உண்டான எல்லா சிம்டம்ஸும் எனக்கு என்ன பண்ணுறது தெரிகிற மாதிரியே இருக்கு. ஏன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா. தெரியலன்னா தெரியாது. ஒரு பக்கம் இப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. சரி படுத்தா ஏதாவது ஆகிடுவோம்னு ஒரு பயம் எனக்கு இருக்கு. அதான் படுக்காமலே 2:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டே இருந்தேன். அப்படியே முடிச்சு என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன், அப்படியே நிற்கிறேன், போறேன், படிக்கவே இல்லை. படுத்தா எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ண தொடர்ச்சியா ஜெபம் பண்ணேன். லாஸ்டா என்ன பண்ண, சரி இதுக்கு மேல வந்து நான் அதுக்கு முன்னாடியே அநேக பாஷை ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அநேக பாஷைகள் பேசுகிறேன், தேவ ரகசியம் பேசுகிறேன். என் வாழ்க்கை குறித்து தானே ரகசியம் போய் எனக்கு என்ன பண்ணணும் தெரியணும், தெரியல, அது தெரிஞ்சுக்கணும், ரைட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு எனக்கு வந்தது. மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன், ரைட் ஓட்டுறோம். நான் 1000 காரணங்கள் இருக்கிறோம். ஆனால் ஜீவனை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு, இந்த எளிய பிள்ளைகளுக்கு, முடியாதவங்களுக்கு நிச்சயமா எதையாவது ஒன்று செய்யணும். இல்லைன்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நரகத்துக்கு எதுவும் அனுப்பிடாதீங்க. அது போமாட்டோமான்றதை தாண்டி அனுப்ப. ஏன்னா வாழ்க்கை இங்கே நாங்கள் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். சொர்க்கத்தில் கூட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், செபிச்சுட்டு கவர்மெண்ட் வந்துட்டேன். ஆனால் காலையில் கண்டுபிடிச்சு ஆமாம் அலையிலுயா கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் ஏன்னா நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்களாம் அனுப்பிட்டு காணும் இல்லை. எனக்கு பெரிய அதிர்ச்சி தான் இருக்கு. நம்மகிட்ட அது இல்லை, இது இல்லை, இந்த தேவை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இது இருக்குது அப்படின்னு எல்லாம் இருக்கிறவன் இல்லை, எதுவுமே இல்லாதவன் இப்போ நிற்கிறார். தேவனுடைய பெரிதான இருக்கிறார். மறுநாள் உட்காந்து தொடர்ச்சியா ஒரு நாள் எனக்கு கடைக்கு போக விருப்பம்ல, வீட்டிலே இருந்தேன். தொடர்ந்து ஒரு காலையில இருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்க செய்யலாம். அப்போ அது சரி தெரியும் என்ன, ஏன் அந்த பயம், ஏன் அந்த காரியம், ஏன் அது என்ன விஷயம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்படி அது என்ன காரணம் அப்படின்னா, வேற ஒரு 2 பேருக்காக ஜெபிச்சேன். ஒரு 2 பேருக்காக தொடர்ச்சி அவங்க ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய ஆட்களுக்காக ரொம்ப மன வருத்தி ஒரு நாள் ஜெபிச்சு பண்ணி அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அது நமக்குள்ளேயே என்ன பண்ணாரு, அது சித்திரிக்கே பண்ணாரு, செயல்படாது. இப்படி வந்து அதுக்கப்புறம் மறுநாள் தான் எனக்கு என்ன பண்ணுது அந்த விஷயம் புரியுது. அதுக்கப்புறம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு நல்வார்த்தை இருக்குது. டைம்ல நடக்கும், போகும், பிரச்சனையா இருக்கும். அவங்க கடைசியில் அப்புறம் விசாரிக்கிறா, அவங்க இப்ப எனக்கு என்ன இருந்தா இருக்கிறோம், போனா போறோம், என்ன அப்படிதான் வந்து வாழ்க்கையை வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப கடுமையான ஒரு நல்லவங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லவங்க. நான் உதவி கேட்டா அவங்க நல்லா செய்வாங்க. அந்த பேர் ஆட்களுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. அவங்க அதுக்கப்புறம் மறுநாள் தான் எனக்கு என்ன பண்ணுது அது புரியுது. என் வாழ்க்கையில பெரிதும் நம்பக்கூடிய பெரிதும் நீங்க லட்சக்கணக்கான பெரிதும் போட்டுக்கலாம். நான் நம்பக்கூடிய ஒன்னே ஒண்ணுன்னா, தேவன் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், தேவன் எனக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷை. பல நேரங்கள்ல என் வாழ்க்கையில இக்கட்டான எல்லா மனிதர்களும் ஒரு கைவிடுவாங்க. யாரா இருந்தாலும் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்குலாம் நம்ம ஆள்லாம் கிடையாது. மனைவியா இருக்கும், பிள்ளைங்களா இருக்கும், கூட பழங்கள் சாப்பிட எதுவா இருந்தாலும். ஆனா தேவன் நம்ம புரிந்து வைத்திருக்கிற எல்லா நாளும் கை கொடுத்தது ஜெபமும் அந்நிய பாஷையும் தேவன் கொடுத்த அபிஷேகமும் தேவன் தான். குஷ்டரோகி போலதான்
வாழ்க்கையில பல நேரங்கள்ல குறைவுபட்ட காலங்கள் எல்லாத்துக்கும் நீ வந்து உட்கார்ந்து கூட மெதுவாக தான் வந்து உட்காந்து எல்லா நேரத்துலையும் நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். அதுதான் ஏதோ ஒண்ணு வந்து எனக்கு ஒரு குறைகள் வந்து என்ன பண்ணி இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பவன் சிலாசன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி நான் கேட்கிறேன். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் அப்படின்னு அந்த செய்தியோட அந்த சாராம்சம் எனக்கு நான் கேட்டு தெரியும். இன்னைக்கு அதே தான் பேசுறாங்க அவங்க. அப்போ நான் எனக்கும் ஒரு நற்செய்தி என்ன பண்ணுவேன் சித்தத்தின்படி நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது என்னுடைய வேறு சித்தம் தான். குறைவு ஆண்டவர் இது எப்படி நிறைவாங்க அப்போ தொடர்ச்சியா தேவன் நம்மளோட பேச அப்படிதான் வந்து உட்கார்ந்த அப்படிதான் வந்து நின்னேன். சங்கீதம் மூலமா பேசினாரு, கர்த்தர் சிவனோடு வைத்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ராஜேஸ்வரி அக்காவுடைய கணவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுங்க இந்த விஷயங்களை தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போட்டு பாஸ்டர் சொல்றாரு, தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற நிகழ்வு நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்ம கூடவே இருக்கிறது கற்று இப்படி கர்த்தர் பாராட்டின எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்துக்காக நான் பெரிதும் கர்த்தர் நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நானும் கூட கஷ்டப்படாம உதவி செய்து வந்தாங்க. நிலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்யறதுக்கு தர்மம் இருக்கிறது போல ஆண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாசகம் பிரகாரம் வேலைக்கு போயிட்டு வர கர்த்தர் உதவி செய்திருந்தோம். ஒரு நாள் வந்து சுத்தமா எனக்கு உடம்பே முடியல, பாவெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டேன். இட்லி ஊற்றி சட்னி அடிக்க எனக்கு சுத்தமா எழுந்திருக்கவே இந்த காலே வரவே அப்படியாவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், 10 அதிகாரம் வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க 12 மணிக்கு எழுந்துச்சு எல்லா வேலையும் செய்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்தாங்க. இப்படியாக என்னோட சரீரத்துல காலத்துல பலவீனம் இருந்தாலும் கூட கர்த்தர் தாமே என்னை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வந்தாங்க. நான் கேட்பேன், அப்பா நான் ரொம்ப பலவீனமாக சோதராதபடிக்கு என்ன பலப்படுத்தி நான் எல்லாருக்கும் எனக்கு பலன் தான்ப்பா என்னை பலப்படுத்தி வரலாம், நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் அவங்கள்ட்ட கேட்பேன். கர்த்தர் தாமே எங்களுக்கு எனக்கு நடத்தி வந்தாங்க. என்னோட போக்கை என்னுடைய வளர்ச்சியில் தேவன் தாமே ஆசீர்வதித்தாங்க. என் தேவையில் எல்லாத்தையும் தேவன் தாமே சந்தித்து வந்தாங்க. எல்லா தீமைக்கும் தேவன் தாமே பாதுகாத்து வந்தாங்க. அதற்காக நான் யோசிக்கிறேன். கர்த்தருக்காக சிறு சாட்சி ஆசிரியர் நாம் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை இல்லைன்னா நான் இல்லை. கர்த்தருடைய கிருபைக்காக நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன். சடுத்து சடுதியான மரணம் மாதத்துல எனக்கு அழகான என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஒரு கேள்வி யாருக்கு சொல்றது, நான் சொல்றது நீ மதித்தால் எங்கே போகும்? சங்கீத தியானம் யார் பேசுனாங்க உடனேன்னு சொன்னாங்க. சங்கீதத்துல இன்னொரு காரியம் சொன்னாங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் சித்தத்தில் முடிந்தாங்க. பட்டமும் போனது தேவ சித்தம் தான். ஆனா எதை போனாங்க என்ன
நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் எழுத மாட்டான். யார் போவா? நம்முடைய ஒரு நிச்சயமே அதனால்தான் எத்தனையோ பாடுகளுக்கு நம்ம சகிக்க கழிக்க இருக்கும். எத்தனையோ துரோகத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்க போது கூட, எத்தனையோ அந்த வெறித்தனமான கோபங்கள் வரும்போது கூட அதை கட்டுப்படுத்திக்க தேவத்திலே கேட்டு ஏதோ காரியங்களை கட்டுப்படுத்தினாங்க. தேவன் நம்மளை அதை முன்னிட்டு இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையா இருந்தாலும் தேவன் அதற்கு சட்டத்தினை எதிர்க்கிறார். நாம் போகணும். அதற்கு நமக்கு வேத சித்தம் என்கிற வேத புஸ்தகத்தை கற்று நம்ம கைது. இதை நாம தெளிவா படிச்சாதான் அது புரியும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அது படிக்கணும். நானும் படிக்கிறேன். நான் சொன்னேன் ஒரு வேலையும் செய்யும். அதிகாரத்தை படிச்சா 10 அதிகாரம் 10 அதிகாரம் இங்கே போனா ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த 35 நிமிஷத்துக்கு எழுத முடியாத நிலையில இருந்த உனக்கு தேவன் நடந்து கொடுத்திருக்காருன்னா 30-40 அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா கழுதுக்கு சமானமான பலன் உன்னத பலனாகவே நிரப்பப்பட்டிருக்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் பலன், அதுதான் ஜீவன், அதுதான் உங்களுக்கு ஆகாது இல்லையா? வெளியே என்னதான் வாட்டை ஜாட்டமா இருந்தாதான் உள்ளான மனுஷன் சோர்ந்து போவாங்க. வெளியான மனுஷன் அது செயல்படும், புறமான மனுஷன் செயல்பட. அப்போ உள்ளான மனுஷனுக்குள்ள பலன் இல்லைன்னா நம்ம முடியாது. அதுதான் இந்த மாசத்தில் வாசல் கர்த்தர் சாட்சிகளுக்காக தேவன் நடத்தி கொடுத்த நன்மைகளுக்காக நான் நன்றிகளாக அறிவித்து அவங்க வந்து திருவெட்டாட்டில் இருக்கிறாங்க. அந்த நகர் அழைப்பு போட்டிருக்கிறாங்க. இந்த ஆராதனை முடிஞ்சதற்கு 12 மணிக்கு அங்க அந்த ஆரம்பிச்சு போகணும். முடிச்சுதான் நானும் போக போறேன். அந்த சகோதரன் நம்மளோட இருந்தாரு. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஒன்றும் நமக்கு முன்பதான் இருக்கு, அது கஷ்டத்துக்கு முன்பாதான் இருக்கு. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆர்வம் நாம தான், ஏன்னா நாம தான் உறவு. நம்ம கர்த்தருடைய குடும்பத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஆர்வலாக இருக்கணும். பங்கு எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க, பங்கு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. நம்ம இந்த காரியத்தை சரியாக முடிச்சிடணும். அதெல்லாம் பங்கெடுத்துங்க. கொஞ்சம் சிரமத்தை பார்க்காதீங்க. கர்த்தர் ஓய்வு ஞாபகப்படுத்த நிறைய பேர் புதன்கிழமையே ஞாபகம் பார்க்கணும். முதல்ல சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப எனக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம், அந்த காரியம் நான் பேசுறேன். நான் ஒரு பெரிய பேசுறேன், இதெல்லாம் பேசுறேன். இதுக்கு நீ மதித்த நீ எங்கே எதிர்பார்க்க நீ மதித்த எங்க இருப்போம்? ஆசை பருவத்தில் இருக்கணும். ஆனா இருப்போமா? இதுதான் பட்ஜெட்டை கண்டுபிடிக்க.
மங்குடிச்சாரு, பெருமை கொண்டாரு, அழைச்சாரு, உன்னை நீதிமான் ஆக்கினாரு. இதெல்லாம் எதுக்கு செய்தாருன்னா உன்னை பரலோகத்துக்கு செலுத்தும். ஆனா குறிப்பிட்ட காரியத்துல நாம் நடந்தோமா என்பதுதான் காரியம். சரியா நம்ம சரிப்படுத்தி காலங்கள் செல்லாது, இனி காலங்கள் இல்லை என்பதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்ல முடியும். இனி காலம் செல்லாது. இனி காலம் இன்னொரு காலம் சொல்றது கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தெரியாது. இன்னைக்கு கட்டர் விடுவாங்கன்னா அந்த பிள்ளைகள் போடப்படுவாங்க. இந்த உலக வாழ்க்கை கத்தரோடு சேர்ந்து வாழ்க்கைய வாழ்க்கையே இல்ல, கத்தரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நரகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கைய ரெண்டு வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையில ஒண்ணு நீதான் தெரியும். நீதான் உங்களை அர்ப்பணி எவ்வளவு காரியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, எவ்வளவு காரியத்துல பிரயாசப்படுறது நீங்க. கர்த்தருக்காக பிரயாசப்படுறது உங்க பிரயாசத்துக்கு முக்கியமான பலன். மற்ற பிரயாசங்களுக்கு பலன் இருக்க இல்லையே, ஆனா கர்த்தருக்காக கொடுக்கிற பிரயாசங்களுக்கு அத்தனைக்கு பலன். ஒரு கலசம் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாங்க கூட பலன் இருக்கு. கர்த்தருக்காக செய்யற எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. அப்ப பலன் உனக்கு வேண்டும்னா கர்த்தருடைய காரியங்களில சரியா செயல்படுங்க. அது ஒரு பெரிய பலன் உண்டாக்கி, பெரிய பலனை நிச்சயமா உண்டாக்கி. ஏன்னா அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் நிச்சயமா தேவை. நாம ஒண்ணுமே செய்யாம பலனை எதிர்பார்க்க முடியாது. பலனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம், பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்